ஆரம்பிக்கிறேன் ஸ்கிராச்ல இருந்து டே 1. ஸோ கைஸ் 2 நாளாக வீடியோ வந்திருக்காது, ஏன்னா எக்ஸாம்ஸு. ஸோ இப்போ அது முடிஞ்சிருச்சு. ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி. ஸோ கைஸ் ஃபைனல்ஸில் போய் தோற்றுருப்போம். ஸோ அதோட வீடியோ இதில் தான் இருக்குது, நம்ம சேனலில் தான். ஸோ இதை நான் கைஸ் ஏதோ ஃபேஸ்புக்கில் நம்ம வந்திருக்கோம். ஸ்டேட் சாம்பியன்ஷிப் ரவுண்ட் த கார்னர். ஸோ ஐ எம் ஸோ எய்கர். ஓ, நம்ம சொல்கிற மாதிரி நம்மள்ட்டே சொல்கிறாங்க. ஓஹோ. ஸோ கைஸ் நம்ம நெக்ஸ்ட் டோர்னமெண்ட் என்ன விளையாட போகிறோம்னா ஸ்டேட் சாம்பியன்ஷிப் தான் வந்து விளையாட போகிறோம். நம்ம கேப்டனாக லீட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ போன லீக் ஃபைனலில் போய் தோற்றுருப்போம். ரொம்பவே வருத்தமாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு லீகனாச்சு நல்லா விளாட்றோம். அது அட்லீஸ்ட் நல்லா விளாண்டு ஃபைனலில் போய் ஜெயிக்க பார்க்கணும். ஸோ ஒரு சரியான கம்பேக் கொடுப்போம் கைஸ். வெயிட் பண்ணி பாருங்கள். ஏண்டா சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அடிக்கிறாங்க. ஸோ சரி, அதை விட கைஸ் நம்ம கண்டிப்பாக நல்ல ஒரு சூப்பரான ஒரு பயங்கரமான ஒரு ஃபார்முக்கு வந்து கப் அடிப்போம் கைஸ். கண்டிப்பாக கப் அடிப்போம். ஆனால் எங்கள் ஆட்டம் வெறித்தனமாக இருக்கும். ஸோ கைஸ் எல்லா தடவையும் இப்படி தான் சொல்கிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த தடவை கண்டிப்பாக கப்பு நம்மளோட தான். ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன், நம்மளோட தான் கப்பு. ஸோ சூப்பரான ஒரு கம்பேக் கொடுத்து இந்த தடவை கப்பை தூக்கிட்டு தான் வீட்டுக்கு போகிறோம். ஸோ இங்கே சொன்ன உடனே இறங்கி வந்து ஒரு மாசான விக்கெட் எடுத்துருக்கோங்க. சூப்பரான விக்கெட் ஃபார் அஸ். அந்த ஃபஸ்ட்டு விக்கெட் இந்த ஸ்டேட் சாம்பியன்ஷிப் நம்ம டீமுக்காக நம்ம தான் எடுத்துருக்கோம் கைஸ். ஸோ நம்ம கண்டிப்பாக இந்த லீகில் ஜெயிப்போன்ற ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கேன் கைஸ். நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி. இங்கே ஒரு சிறப்பான விக்கெட். ஸோ இங்கே அடுத்த பந்தே அதே ஷாட் மூலமாக இன்னொரு 6 பதிவு செஞ்சுருக்காருங்க. சூப்பரான ஷாட் அண்ட் சூப்பரான 6. ஸோ அடுத்த பந்து திருப்பி இறங்கி வந்து பவுண்ட்ரி கைஸ். ஸோ சூப்பரான பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே எல்பிள் அவுட்டுங்க. அவுட்டு ப்ரோ, வாய்ப்பு இல்லை ராஜா. ஸோ ஒரு ரிவ்யூக்கு போயிருக்கோம். ஏங்க லெக் ஸ்டம்ப் கடைசியில் அம்பையர் கரெக்டாக தாங்க சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம தான் அவசரப்பட்டுட்டோம். ஸோ இந்த பால் இது அவுட்டுங்க. இது ப்ளம்பின் ஃப்ரண்ட்டு. ஸோ கைஸ் இந்த தடவை ரிவ்யூ போயிருக்கோம், ஏன்னா இது கொஞ்சம் நல்லா. ஸோ கைஸ் எஸ், அடுத்த பால் கேட்சில் எடுத்தாச்சுங்க. அளவை தான் எதுக்கு சேவம் இல்லாமல் எல்பிடபிள்யூ எடுத்துக்கின்னு கேட்சில் எடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம பேட்டிங் வந்துருக்கோம். நம்மளோட டார்கெட் 245 டார்கெட்டு. ஸோ முதல் பந்தையை தூக்கி விட்டு ஒரு ஷாட் நேராக பவுண்ட்ரி போயிருக்குங்க. சூப்பரான ஷாட் மூலமாக பவுண்ட்ரி பதிவு செஞ்சுருக்காருங்கண்ணா. வேறு யாரும் இல்லை, நம்ம தான். ஸோ கைஸ் நல்ல ஷாட் மூலமாக இங்கே பவுண்ட்ரிஸை பதிவு செஞ்சுட்ருக்காங்க. சாரி கைஸ், நம்ம தான். ஸோ நம்ம தான் பவுண்டரி அடிச்சுட்ருக்கோம். அவங்க பேட்டிங்னு டக்குன்னு நினச்சிக்கிட்டேன். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினச்சிட்டு இருக்கிறல. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட் சாம்பியன்ஷிப் மேட்ச்லேயே ஒரு சூப்பரான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்திகிட்டு இருக்கேன் நமக்கு. டே ப்ரோ டே ஒன்று காணுண்ணா. டேய் எங்கடா அம்பையரு? என்ன கொடுமை சரவணனது. அம்பையர் வாழ்க்கையில் WCC2 வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க நம்மள மாதிரியே. ஸோ கைஸ் திடீர்னு அம்பையரே காணா கைஸ். இந்த போன போல நோட்டீஸ் பண்ணேன், உங்கள்கிட்ட சொல்லலாம் இல்லை ப்ரோ. இதெல்லாம் அவுட்லடா, ஏன்டா ரிவ்யூ வேஸ்ட் பண்ணி எங்களை மாதிரியே. டேய் எங்கடா அம்பையரு? ஐயோ என்னடா பண்ணி வச்சே. ஐயோ அம்பையரே இல்லைங்க, ரிவ்யூக்கு வேற போகிறாங்க. என்னன்னு சொல்கிறது இவங்கன்னு புரியவே இல்லை. ஸோ ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை கைஸ். அம்பையரை நம்மள ரிவ்யூ வேறு போகிறாங்க. ஒரு ஸ்பின்னர் வந்திருக்காரு, தூக்கி விட்ருக்கோம். அவங்க சாட்டை நம்ம ஆடி இருக்கிறதுனால ஆடினாலும் பவுண்ட்ரி பேருக்கு நல்ல ஒரு பேட்டிங், நல்ல ஒரு பேட்டிங்கை பதிவு செஞ்சுருக்கோம். ஸ்லோவாகவும் ஆடணும் ஒரு நூல். அப்போ தான் வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, அப்போ தான் நமக்கு கொஞ்சம் அவுட் ஆகாமல் இருப்போம். அதுதான் மெயின் காரணம். ஸோ தூக்கி விட்ருக்கோம் கைஸ். நல்ல ஒரு ஷாட் மூலம் 6 போயிருச்சு. புல் ஷாட். ரோஹித் சர்மா மாதிரியே நம்மளும் நிறையா புல் ஷாட்ஸ் ஆடிட்டு இருக்கோம். ஸோ இந்த அம்பையர் இல்லாதது நமக்கே பழகிடுச்சு கைஸ். ஸோ அந்தளவு பண்ணி விட்டாங்க நம்ம இந்த பயலுக, WCC2 பயலுக. ஸோ சிங்கிள் ஜஸ்ட்டுங்க. இன்னத்துக்கு அவுட் ஆகிருப்போம். இன்னத்துக்கு டேரெக்டாக அவுட் ஆகிருப்போம். என்னங்க அவங்க ஷாட்லாம் நம்ம நிறைய ஆடிக்கிட்டு இருக்கோம் கைஸ். அவங்க ஷாட்டு ஃபுல்லுமே நம்ம நிறைய ஆடிக்கிட்டு இருக்கோம். ஸோ அடுத்த பந்து யோ அவுட்டுங்க. ஐயோ 33 ரன்ஸ்க்கு இங்கே நம்ம அவுட் ஆகிருக்கோம். பட் நம்ம டீம் அடிப்பாங்களா அந்த டார்கெட்டை? 245 டார்கெட்டு. எஸ் அடிச்சிட்டாங்க கைஸ். கரெக்டாக 245 அடிச்சிருக்காங்க. 5 விக்கெட் வித்தியாசத்தில் சூப்பரான ஒரு வின் நம்ம டீமுக்கு. ஸோ மேன் ஆஃப் த மேட்ச் கோஸ் டு 7 விக்கெட்ஸ் எடுத்துருக்கோங்க கைஸ். தரமான bowling. உங்கள்கிட்ட பாதி தான் காமிச்சிருப்பேன், ஏன்னா எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ண முடியாதுன்ற காரணத்தினால். ஸோ சூப்பரான மேன் ஆஃப் த மேட்ச்சு. கண்ணில் ஒரு திமிரு, ஒரு ஆங்காரம்,
எல்லாமே தெரியும் என் கண்ணில். எப்படியோ ஸ்டேட் சாம்பியன்ஷிப்போட முதல் மேட்ச்சு நமக்கு நல்லாவே அமைஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு வின்னையும் பதிவு செஞ்சுருக்கோம். ஸோ அப்படியே டக்குன்னு செகண்ட் மேட்ச்சுக்கு போகிறது தான் நமக்கு நல்லது. ஸோ ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்தால் அடுத்த மேட்ச்சு காலை வாரி விட்டுருவோம். ஸோ அடுத்த மேட்ச்சுக்கு டக்குன்னு போயிடலாம். ஸோ கைஸ் அடுத்த மேட்ச்சுமே விளாண்டா அதையும் ஜெயிச்சிட்டோம். அதை ரெக்கார்ட் பண்ண முடியல கைஸ், சில சிஸ்டம் ப்ராப்ளம்ஸ்னால். ஸோ அடுத்த மேட்ச்சுக்கு அப்படியே அடுத்த 3வது மேட்ச்சுக்கு நம்ம போகலாம். ஸோ டக்குன்னு இது கொஞ்சம் சின்ன டோர்னமெண்ட் மாதிரி இருக்குது. டக்குன்னு பார்க்க 5 wins தேவை எப்போதும் T20 ஃபார்மேட் மாதிரி. ஸோ எஸ் இப்போ டாஸ் வந்திருக்கு. நம்ம பேட்டிங் தான் சூஸ் பண்ணுவோம். டாஸ் ஜெயிச்சா பட் ஜெயிப்போமான்னு முதல்ல பார்ப்போம் கைஸ். எஸ் நம்ம தான் ஜெயிச்சிருக்கோம். பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்கோம். எஸ் 733 ரன்ஸ் அடிச்சிருக்கோம் கைஸ் நம்ம இன்னிங்ஸில். 300 runs to go for the 1000 runs. ஸோ முதல் பந்து என்ன ஷாட் ஆட போகிறோம். ஸோ அவுட்டுங்க ப்ரோ இல்லை லெக் ஸ்டம்புங்க. எனக்கு தெரிஞ்சு லெக் ஸ்டம்ப் இல்லை, அதாவது பிச்சிங் அவுட் சைட் ஆஃப். ரெண்டுமே அவுட் சைட் ஆஃபாக இருந்தால் ஆஸ் பர் த ரூல்னு நாட் அவுட் கொடுத்துருவாங்க. எஸ் நாட் அவுட்டு. ஸோ எஸ் நம்ம சொன்ன மாதிரியே அவுட் சைட் ஆஃப் 2 தடவை வந்திருக்கலாம் நாட் அவுட்டு. ஸோ கொஞ்சம் பொறுமையாகவும் ஆடணும், தூக்கியும் அடிக்கணும் என்பதன் காரணத்தினால் இந்த பந்தை தூக்கி காம்பவுண்ட் செவரை தாண்டி எடுத்தனால் பொறுக்கி விட்டு வர சொன்ன பவுலர்ஸ் எரிச்சலாகி கத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த வந்து கூட்டி விட்ட ஷாட், சூரியகுமார் யாதவ் ஷாட்டோட கூட்டி விட்ட ஷாட்டு. ஸோ அழகாக ஃபீல்டு பக்கத்து தான் போச்சு கைஸ். இந்த ஜம்பிங் ஷாட் ரொம்ப ஃபேவரட்டான ஷாட். எஸ் அதில் பவுண்டரி வந்துருக்கு கைஸ். தேவையான ரன்ஸ் இங்கே நம்ம அடிச்சு கொடுத்துட்ருக்கோம். உண்மையாலே தேவையான ஒரு இன்னிங்ஸ் அடி கொடுத்துட்ருக்கோம். எக்ஸ் அனதர் லாஃப்டட் ஷாட், சேம் ரிசல்ட்டுங்க. அங்கே யாருமே ஃபீல்டர் இல்லை. இப்போ ஏண்டா இருக்கிறவங்கமாடா தூக்குவீங்க சார். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. ஸோ கைஸ் அங்கே தான் 3 ஷாட் அடித்தா அங்கே வைக்காம அதையும் தூக்கி வச்சுருக்கீங்க. ஸோ இப்போ முன்னாடியும் அடிப்போண்டா நீ தடவை ஒரு தைரியமான இறங்கி வந்த ஷாட். ஸோ ஒரு வழியாக அம்பையர் வந்துட்டார் கைஸ் திருப்பி. ஸோ ரொம்ப நேரம் கழிச்சு அம்பையர் நின்றுக்கிட்டு இருக்காரு. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிற. திடீர்னு இந்த மாதிரி பக்கெலாம் வந்துட்டு தான் இருக்குது. WCC2 பழைய வருஷனாக இருந்தாலும் அப்படிலாம் பார்த்தா கேமே இருக்க முடியாது. ஸோ கைஸ் இது அவுட்டா ப்ளம்பின் ஃப்ரண்ட்டு அவுட்டுன்னு தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா அவுட்டு தாங்க ஏன்னா ஈஸியான ஒரு ப்ளம்பின் ஃப்ரண்ட் நேராக யாக்கரை குத்தி எடுத்துட்டாரு. வாட் ப்ரோ 433 டேய் என்னடா டேய், நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஸோ கைஸ் 433 அடிச்சு வச்சுருக்காங்க. ஸோ ஈஸியாக நம்ம வின் பண்ணிடலாம் கைஸ் இந்த மேட்சை, கவலையே வேணாம். ஸோ ஈஸியாக வின் பண்ணிடலாம். 433 அடிச்சிருக்காங்க. ஈஸியான வின் இந்த மேட்ச்சுக்கு நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. சோலி முடிச்சு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு தைரியமாக எடுத்து போட போகிறோம். ஏன்னா நம்ம டீமே பாதி சூப்பரான வேலைகளை பண்ணிட்டதுனால நமக்கு ஈஸியான வின்னு காத்துட்ருக்கு. ஸோ கைஸ் விக்கெட் எடுக்கிறதுக்குலாம் நம்ம முயற்சி பண்ணி, ஏன்னா 434 அடிச்சிருக்காங்க. அதுவே டெஃபினட்டாக போதும். ஸோ இதை விட மேலான ஸ்கோர்லாம் தேவையே கிடையாது. ஸோ கைஸ் தூக்கி அடிச்சார் ஒரு ஷாட். எங்கள் 6 பேச்சு நம்ம நிறையா கட் பண்ணியிருக்கோம் கைஸ். ஏன்னா விக்கெட் இல்லைங்க கேப்பில் அடிச்சிருக்காரு. கரெக்டாக கேப்பில் அடித்த ஒரு பவுண்ட்ரி. ஸோ இங்கே சூப்பரான ஒரு பவுண்ட்ரிஸ் அடிச்சுட்டு இருக்காங்க பேட்ஸ்மேன்ஸ். பட் நம்ம விக்கெட் எடுக்கிறதுக்காக தான். ஸோ அப்படியே கொஞ்சம் நம்ம ரைட் சைடில் இருக்க ஸ்கோர் போர்டை பார்த்தீங்கன்னா 10வது ஓவர்னு காமிக்கும். ஏன்னா நிறைய இது நான் கட் பண்ணி தான் போகிறேன். ஏன்னா ரொம்ப லென்த் ஆஃப் த வீடியோ ரொம்ப லாங்காக இருக்குது. ஸோ இதை முதல்ல நீங்கள் நல்லா பார்த்து நல்லா ரீச் கொடுத்தீங்கன்னா இதை விட ஃபுல்லான வீடியோஸ் நிறையவே போடலாம். ஃபுல் பவுலிங் வீடியோஸ்லாம் ஃபுல்லாகவே போடலாம். ஸோ தூக்கி அடித்து பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நம்ம ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருந்திருக்கோம் இந்த ஒரு பர்டிகுலர் மேட்சஸில். ஸோ பட் எப்படி தானே தோக்க தான் போகிறாங்க கைஸ். 5 விக்கெட் விட்டாங்க. நம்ம ஒரு 2 விக்கெட் 1 விக்கெட்டுன்னு நினைக்கிறேன் தரல. ஸோ எப்படி தான் தோக்குறாங்க. 6 விக்கெட் போயிருக்கு. ஸோ தோக்க தான் போகிறாங்க. அப்படி இருந்தாலும் இங்கே இன்னொரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. சூப்பரான விக்கெட். ரொம்ப நேரமாக இதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ அந்த ஒரு பிரேக் த்ரூ கிடச்சிருக்கு. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். 7 விக்கெட்ஸ் கான். இதுக்கப்புறம் தான் அவங்க 300 ரன்லாம் அடித்து மேலே வந்து நம்மளை தோக்கடிச்சு ஜெயிக்கிறதுக்கெலாம் வந்து ஐயோ என்ன கேட்ச்சு சூப்பரான கேட்ச்சு. ஸோ அளவு தான் இங்கே 8 விக்கெட்டு கத்தம் தான். ஏன்னா இதுக்கு மேலே அவங்க வந்து அடித்து ஜெயிக்கிறதுக்கெலாம் சான்ஸே கிடையாது. வாய்ப்பில்லை ராஜா. ஸோ மோஸ்ட்லி டிஎல்எஸ் தொல்லை இனிமேல் இந்த டோர்னமெண்ட்டில் இல்லை என்பது போல் நம்ம மேட்சே முடிச்சு கட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ இங்கே ஃபாலோ ஆஃப் விக்கெட்ஸ் நிறைய விழுந்துட்டுருக்கு. அட் தி எண்ட் ஆஃப் த கேமில் நம்ம ஒரு விக்கெட் தள்ளி போட்டு மேட்சை முடிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம கடைசி விக்கெட் எடுத்து முடிப்போமான்னு பார்ப்போங்க ஈஸ். ஏன்னா எஸ் கைஸ் எடுத்துட்டோன்னு நினைக்கிறேங்க. கேட்சுங்க எடுத்தாச்சு. எஸ் லாஸ்ட் விக்கெட்டை முடிச்சு. எஸ் டிஎல்எஸ் தொலை இனிமேல் இந்த காலேஜுக்கு இல்லை. ஸோ செகண்ட் மேட்சுக்கு சூப்பராக ஜெயிச்சிருக்கோம். ஸோ மேன் ஆஃப் த மேட்ச் யாருன்னு தெரியல கைஸ். எஸ் சரின்னு அவர் நிறைய தடவை நமக்கப்புறம் அவரும் நம்மளும் தான் நிறைய தடவை வாங்கியிருக்கோம். ஸோ
பை கைஸ், இன்னொரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். ஸோ சூப்பரான டபுள் வின்ஸ் நமக்கு இந்த ஒரு சீரிஸ் ஸ்டார்டிங்லேயே கிடச்சிருக்கு. ட்ரிபிள் வின்ஸ், ஏன்னா நம்ம ஒரு வின்னு ரெக்கார்ட் பண்ணல. ஸோ சூப்பரான ட்ரிபிள் வின்ஸோட இந்த ஒரு வீடியோவை நான் முடிக்கிறேன் கைஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கு நீங்கள் பெல் ஐக்கானை ஆன் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை கைஸ்.